ஹலோ. ஏ மகா, ஹே திவ்யா, சொல்லுடி. நேத்து எங்க வீட்டு பக்கத்துல திருட்டு போயிருச்சுடி. ஐயோ. வந்தவன் 30 சவர நகையை ஆட்டி போட்டு போயிட்டாண்டி. ஐயோ. நீ எதுக்கும் கொஞ்சம் சேஃபாவே இரு. உன்கிட்ட நகை இருந்துச்சுன்னா கொண்டு போய் பேங்க் லாக்கர்ல வை, இல்லனா ஒரு லாக்கர் வாங்கி வீட்லயே பத்திரமா வை. சரிடி, நீயும் கேர்ஃபுல்லா இரு. ஓகே மகா, வைக்கிறேன். பாய். ஐயோ, நம்ம வேற வீட்ல நிறைய நகை வச்சிருக்கோமே. லாக்கர் வாங்குறது தான் பெஸ்ட். சரி. எனக்குன்னு கேட்டா அவன் கண்டிப்பா வாங்கி தர மாட்டான். ஏதோ ஒன்று பிளான் போடுவோம். ஏங்க என்ன தேடுறீங்க? ஒன்றும் இல்லை மகா, ஆஃபீஸ்லேருந்து ஃபைல் கொண்டு வந்தேன்ல, அது எங்கேயோ மிஸ் ஆகுது மகா, எங்கே வச்சேன்னு தெரியல. ஆஹா, இதுதான் கரெக்டான சான்ஸ். ஏங்க என் ஃப்ரெண்டு திவ்யா கூப்பிட்டுருந்தா. அவங்க வீட்டு பக்கத்துல திருட்டு போயிடுச்சான். 30 சவர நகை. ஆனா அதை எடுக்காம பக்கத்துல வச்சிருந்தா ஆபீஸ் ஃபைல்ஸ் எடுத்துட்டு போயிட்டாங்களா? அப்படியா? நான் ஒன்னு சொல்றேங்க, பேசாம அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர்லாம் வச்சு ஒரு லாக்கர் இருக்குல்ல, அதை வாங்கிட்டு வந்துருங்க, சேஃபா இருக்கும். அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா வருமே மகா, அதெல்லாம் எதுக்கு? ஏங்க காஸ்ட்லியா பார்த்தா சேஃப்டி முக்கியம்ல. ஓ அப்படி சொல்றியா? சரி மகா, வாங்கிடலாம். நம்பிட்டா. மகா மகா, அதுக்குள்ள வாங்கிட்டீங்களா? ஆமா மகா, புடி வெயிட்டா இருக்கு. ஆனா நீங்க இவ்ளோ சீக்கிரம் வாங்குவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்படியா? இவ்ளோ பாசம் உங்களுக்கு என் மேல இருக்காதா பின்ன? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இது ஒரு பாஸ்வேர்ட் கூட உங்களோட பர்த்டே டேட் தான் வைக்கலாம்னு இருக்கேன். ஓ தேங்க் யூ மகா, தேங்க் யூ. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே ஓகே. ஐயோ, என்னங்க? ஏங்க உள்ள பீரோல இருந்த நகைலாம் காணோங்க. ஆமா, நகையில எப்படி இருக்கும்? அதை வித்து தானே இந்த லாக்கரி வாங்கிட்டு வந்தேன். ஆமா மகா, நீ ஒன்று பண்ணு, உள்ள என்னோட ஆஃபீஸ் ஃபைல்ஸ் இருக்கு, அதெல்லாம் போய் எடுத்து வா, நம்ம பத்திரமா இந்த லாக்கருக்கு வச்சுக்கலாம். கிட்ட லூசு முட்டா பயலே, நீ எல்லாம் இருக்கிறதுக்கு